எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்பயுமே இந்த ஒரு வெள்ளிக்கிழமை "த ஒன்" அப்படிங்கிற சீரிஸ்ல வந்து இசைஞானி சார் அவரோட ஆல்பம் வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்ருப்போம். அதில பர்சனலா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு என்னவா ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து "த ஒன்" சீரிஸ்ல டைரக்டர் ராம் அவர பத்தி பார்க்கலான்னு தோணுச்சு. அவரோட "பறந்து போ" படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மேபி இந்த கன்டென்ட் அப்லோட் ஆகுறப்ப அந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். வெள்ளிக்கிழமை வரனால. ரைட். அவரு படம் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து தங்கமீன்கள். ஸோ, அதுக்கு முன்னாடி கற்ற தமிழ் ரிலீஸ் ஆயிருச்சு. பட் வந்து தங்கமீன்கள் தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த படம். எனக்கு முன்னாடி அப்போ வந்து படம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றதில்ல. நம்மள எதுக்கு கூட்டு போறாங்க, இல்ல டிவில எது போடுறாங்களோ அதான் பார்க்க முடியும். தங்கமீன்கள் பார்த்தேன். அந்த டைம்ல வந்து அது கமர்ஷியலா நம்ம ரெகுலரா பார்க்குற ஒரு ஆக்ஷன் படமோ, ஒரு காமெடி படமோ இல்ல. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் ஸ்கூல் படிச்சுட்டே அத பார்த்தனால, சின்னதா அது ரிலேட்டும் பண்ணிக்க முடிஞ்சது. உங்களோட பொதுவா இந்த லைஃப் சம்மந்தமா எடுக்கிற படங்கள்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதில இருக்க ஏதோ ஒரு சின்ன ஃப்ளேவர் வந்து உங்க லைஃப்ல இருந்துச்சு அப்புட்னா, அந்த படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். எனக்கு வந்து தங்கமீன்கள் படம் நல்ல எங்கேஜிங்காவே இருந்துச்சு. அந்த பேரண்டிங்கு, அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸோ அவரு குழந்தைய என்ன பார்த்துக்கிற விதம், ஸ்கூல்ல நடக்கிற சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதில ராம் சார் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அந்த டைம்ல எவ்வளோ புரிஞ்சுக்க முடிஞ்சதோ, அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நெறைய பேருக்கு அந்த படம் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ராம் சார் படங்கள்ல ஒரு பியூட்டி என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் ஃபேவரட்டா இருக்கும். அது பெரிய ஒரு இம்பேக்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த படத்துலேருந்து வெளிய வர முடியாத அளவுக்கு. எப்படி சொல்லப்போனா, கற்ற தமிழ் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பாதிப்ப ஏற்படுத்துச்சுன்னா, ஏன்னா அவரோட லைஃப் அப்படியே இருக்கலாம். ஒரு வேல தேடி போயிருக்கலாம். இல்ல சம்திங் அந்த குளோபலைசேஷன் வந்து அவருக்கு ஒரு அஃபெக்ட்ட ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால அந்த படம் அவரோட குரல வந்து அந்த படம் பேசுனதா அந்த அளவுக்கு எதார்த்தமா பிரதிபலிச்சிருக்கும். ஸோ வந்து அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய படமா அவங்களுக்கு வந்து பட்டுருக்காது. ஈவன் தோ அவர் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவாரு. பொதுவா வந்து எப்படின்னா, ஒ ஒரு டார்க் ட்ரூத்த சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து வச்சு பார்க்க எல்லாருமே சொல்லுவாங்க. டார்க் ட்ரூத்ஸ பேசுறாரு. பெருசா ஃபன் இருக்காது. ஒரு மனுஷன் தனக்குள்ள தனியா இருக்க எமோஷன்ஸு, குட்டி குட்டி உணர்வெல்லாம் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஒரு நமக்கு எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும். இவங்க இப்படி, இந்த விஷயம் இப்படி, இந்த பொருள் இப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது ரெப்ரசன்டேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, ராம் வந்து ஒரு டார்க் ட்ரூத் எல்லாம் பேசுவாரு அவரு, அப்படின்ற மாரி இருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒவ்வொரு படமும் ஒரு டாபிக்கோ, இல்ல ஒரு விஷயமோ எடுத்து, அத வந்து அனுபவிக்கிற, இல்ல அந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்க வழியா அத காட்டணும். அது மூலியமா ஒரு டிஸ்கஸ ஏற்படுத்தணும். இதுதான் அவரு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அவரு இந்த பறந்து போ படத்துக்காக குடுத்த இன்டர்வியூலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப புரியுது. நம்ம என்னதான் பழைய இன்டர்வியூ அவைலபிளா இருக்கு. அது பார்த்தாலுமே கூட அது ஒரு காலகட்டத்தோட நின்றுற மாரி இருக்கும். நமக்கு அந்த லைவ்லி ஃபீல் கிடைக்காது. இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துரலாம். பட் இப்ப ராம் சார் வந்து நெறைய சேனல்ல வந்து பேசுறனால, நமக்கு லைவ்லியா இப்ப கரண்ட்டா அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஒரு படத்த எப்படி அப்ரோச் பண்றாரு அப்படின்னு அவரு சொல்றத வச்சு, எனக்கு இதுதான் தோணுது. அவருமே சொன்னாரு, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர் ட்ரை பண்றேன்னு. ஸோ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு படம் வந்து, ஒரு பர்சனலான ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுத்துறனால, நெறைய பேர் தங்கமீன் பார்த்தவங்க இன்னொரு படம் பார்த்துருக்க மாட்டாங்க. தரமணி மட்டும் புடிச்சவங்க இன்னொரு படம் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க, அந்த அளவுக்கு இம்பாக்ட்டா இருக்காது. ஏன்னா இது வந்து பர்சனலா அவங்க கூட பேசின அளவுக்கு ஏன்னா அவங்க லைஃப்ல இருந்து இருந்திருக்க விஷயமா இருக்கும். ஒரு ஏதோ ஒரு கற்ற தமிழா இருக்கட்டும், தரமணியா இருக்கட்டும். அந்தந்த லைஃப்ப யார் யார் ஃப்ளேவர்ல அனுபவிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்த படம் பெரிய இம்பாக்ட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணிரும். ஸோ, அது அளவுக்கு மற்ற படங்கள் அவரோட பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு லைஃப். ஆப்வியஸ்லி அந்த லைஃப்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிற இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அது டாப் ஷோர் கேரண்டியா போலாம். இனி எத்தன படம் ராம் சார் எடுத்தாலும், அது எந்த மக்கள ரெப்ரசன்ட் பண்றாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது புடிக்கும். அல்லது அந்த மக்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறோம், இல்ல முயற்சிக்கிறோம். அத பத்தி படிக்கிறோம், கேள்விப்படுறோன்றப்ப நமக்குமே அது ஈஸி ரிலேட்டபிளா கனெக்ட் ஆகும். ஸோ, தங்கமீன்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கூல் டைம்ல பார்த்தனால, அதோட சின்ன சின்ன உணர்வுகள்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தங்கமீன்கள்ல நம்ம சொல்லவே வேணாம் ஆனந்த யாழை பாட்டு. யுவன், ராமு அ ராமுன்னு வரப்ப நமக்கு நாமத்துக்குமார், யுவன்லாம் வந்து தனியா பார்க்க முடியாது. அவரும் சொன்னாரு, "யுவன் இல்லாம ராம் ஒரு படம் எழுத முடியாது. இவனும் சேர்ந்தது தான் ராம்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாரு ஒரு இன்டர்வியூல வந்து. ஸோ, அந்த மாரி அது ஆனந்த யாழை பாட்டு
ரொம்ப சூப்பரான பாட்டு. நம்ம பிளேலிஸ்ட் சீரிஸ்ல வந்து இந்த பாட்டு இருக்கு. சில யுவன் பாட்டு தான் ஜாஸ்தி கேட்குறேன் அப்டின்னால கண்டிப்பா ஆல்மோஸ்ட் 90% யுவன் சாங் வந்து நம்ம ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஏதோ ஒரு டைம்ல. ஆனந்த் யாழுக்கே அதில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு மாரி குழந்தையாவே நம்மள ஃபீல் பண்ண வைக்கிற மாரி ஒரு பாட்டு. அவ்ளோ சாஃப்ட்டா, ஸ்மூத்தா, கியூட்டா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா. ரொம்ப நல்லாருக்கும் அந்த பாட்டு வந்து. நெறைய பேர் கேட்டுருப்பீங்க. பட் நம்ம எப்ப நெனச்சாலும் மனச லேசாக்குறதுக்கு அந்த பாட்டு கேட்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதேமாரி கற்ற தமிழ் அந்த படத்துல ஒரு குளோபலைசேஷன்ல வந்து ஒரு தமிழ் படிச்ச ஒரு யங்ஸ்டர் வந்து மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறப்ப, அதுல நடக்கிற இம்பேக்ட் அந்த கதையெல்லாம் பேசியிருக்கோம். அழகான ஒரு லவ் ட்ராக்கு. அதுல நம்ம பறவை எங்கே இருக்கிறாய் பாட்டு. ஸோ அது சொல்லவே வேணாம். நெறைய பேருக்கு ஃபீல் ஆகுற பாட்டு. எல்லாரும் கேட்டுட்டே இருப்பீங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு. ஐயா இசைஞானி குரல்ல வரும். ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. அதுக்கு வந்து நான் தனியா இது இப்படி அப்படின்லாம் சொல்லவே தேவையில்ல. அடுத்து அதே படத்துல யுவன் வாய்ஸ்ல ஒரு பாட்டு வரும். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளதுன்னு சொல்ட்டு, ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. ரொம்ப குளோஸ்டான ஒரு எமோஷன்ஸ் வந்து மனசுலருந்து ஒருத்தர் பேசுற மாரி இருக்கும். நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்னுகிட்டு மனசுலருந்து பேசுற மாரி இந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா, அது ஜீவா வந்து அது மனசுக்குள்ளேயும், வெளியவும் அந்த படத்துல அந்த தாட் ப்ராசஸ வந்து ரன் பண்ணிட்டே இருக்கனால, இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது பாட்டு. யாராவது கேட்காம இருந்தா கேட்டு பாருங்க. யுவனோட வாய்ஸ்ல வேற ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து அதே படத்துல வந்து பரபர பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த பாட்டு வந்து கேட்கும்போது நோஸ்டாலஜியா ஃபீலிங்கா இருக்கும். ஆக்சுவலா அந்த படம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு கேட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டு கேட்கும்போதே எனக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு 7, 8 இமேஜினேஷன்லாம் ஓட ஆரம்பிச்சுருச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு ஃபில்ம் மேக்கர் ஆவணும் அப்படிங்கிற ஆசைனால மேபி அது வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா பர்ட்டிகுலரா எல்லா பாட்டும் கேட்கும்போதும் நமக்கு அந்த இமேஜ் வராதுல்ல. ஏதோ ஒரு சில பாடல்களுக்கு தான் வரும். இந்த பரபர பட்டாம்பூச்சி வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா கூட இங்க சைக்கிள்ல போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பார்க்குறோம், அந்த இடத்த பார்க்குறோம். அப்படின்ற மாரி வெறும் நான் படமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்ட கேட்கும்போது வந்துச்சு. இந்த யுவன் வந்து சவுண்ட்ஸு சூஸ் பண்ற வாய்ஸு ஆப்வியஸ்லி நா. முத்துக்குமார் குடுக்குற நமக்கு எளிமையா, அதே நேரத்தில ஒரு தத்துவார்த்தமான ஒரு லிரிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து செம ஒரு காம்பினேஷன்னு கூட சொல்லலாம். அது ராம் சார் மாரி லைஃப் சார்ந்த படங்கள்ல அமையும்போது, இன்னும் வேற லெவல். அது எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அந்த மாரி பரபர பட்டாம்பூச்சி இது ரொம்ப சூப்பரான பாட்டு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தரமணி. எஸ். இப்ப ஈஸியா நம்ம வந்து ஒரு ஜானர்ல ஸ்டிக் ஆவுறதோ, இல்ல ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகி, அதையே கன்டின்யூ பண்ற டைரக்டர்ஸ் வந்து நெறைய நம்ம பார்த்துருக்கோம். காமெடி படங்கள்லாம் எடுப்பாங்க, ஆக்ஷன் படங்கள்லாம் எடுப்பாங்க. பட் வந்து ஒரு கற்ற தமிழ் எடுத்து, தங்க மீன்கள் இந்த மாரி நீங்க டார்க் ட்ரூத்துன்னு ஒரு டிசைன் பண்ணாலும், தரமணி மாரி ரொம்ப குளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனலைஸான ரிலேஷன்ஷிப் வந்து இப் இப்ப இருக்க அந்த நகரத்துல வந்து எப்படி அது மாறியிருக்கு? என்னென்ன விதமான சண்டைகள்லாம் இப்ப ஏற்படுது? எந்தெந்த மாரி அவங்க லைஃப் ஸ்டைலோட சேஞ்சஸ், அதுக்கேத்த அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதில நெறைய எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. மனசுக்குள்ள இருக்க ஈவில்னஸ்ஸு, குட்னஸ்ஸு, தப்பு பண்றது, சாரி கேட்கறது, மிஸ்டேக் பண்றது, அன்புக்கு ஏங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான எமோஷன்ஸையும் அந்த படத்தில சூப்பரா டீல் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப இந்த மாரி எனக்கு ஆச்சரியமே என்னன்னா, இந்த மாரி படம் வந்து இப்ப இந்த மாரியான எமோஷன்ஸ் பேசுற படம் வந்து பொதுவா இப்ப லவர் படம் வந்து டைரக்டர் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அவரு. அதுக்கு முன்னாடி YouTubeல லிவ் இன் சீரியஸ்லாம் எடுத்திருந்தார். ஸோ ஒரு யங் டைரக்டர் வந்து பொதுவா இந்த காலகட்டத்துக்கான ஒரு லவ்வ ரெப்ரசன்ட் பண்றது, இல்ல இந்த காலகட்ட யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டு, அதுக்கான ஒரு காலேஜ் படம், அதுக்கான ஒரு லவ் படம் எடுக்கிறது யூசுவலா நடக்கிறது. அது கமர்ஷியலாவும் பண்ணுவாங்க, ஆர்டிஸ்டிக்காவும் பண்ணுவாங்க. பட் ராம் சார் வந்து இந்த டைம்ல நமக்கு ரெலவென்ட்டா ஆவுற மாரி இன்னும் சொல்லப்போனா அது ஃபியூச்சர் வரைக்கும் அது ரெலவென்ட்டா தான் இருக்கும். நீங்க இப்ப கூட அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 6, 7 வருஷம் ஆயிருச்சு. நீங்க இப்ப பார்த்தாலும் அந்த படம் ரெலவென்ட்டா தான் இருக்கும். தரமணி. கேரக்டர்ஸா மொத்தமே ஒரு 2 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸு. அங்கருந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. பட் ரொம்ப சூப்பரா அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ப வந்து அவ்வளோ அழகா பேசியிருப்பாரு. ரொம்ப நல்ல படம் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த படத்திலேயே வந்து "யாரோ உச்சி கிளை மேலேன்னு" சொல்லிட்டு யுவன் வாய்ஸ்லயே ஒரு பாட்டு வரும். அநேகமா ஸ்டேட்டஸ்ல அங்கங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்ல பாட்டு. அது அழகா இயற்கை, அவங்க லவ்வு எல்லாத்தையுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு பெயினும் இருக்கும். அதே நேரத்தில ஹீல் பண்ற ப்ராசஸும் இருக்கும். அடிபட்டு உடனே மருந்து போடுற ஒரு ஃபீல். டக்குனு அப்படியே அந்த வலியோட சேர்ந்து சரியாகும்ன்னு இருக்கும்ல. கிட்டத்தட்ட அந்த மாரி இருக்கும் அந்த பாட்டு கேட்கறப்ப. அது யுவன் வந்து
நமக்கு தனியா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஃபீல் தருது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா, நமக்கு அது மியூசிக்கா ஒண்ணும் தெரியாது. பட் அது கேட்கும்போது அது குடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அத வார்த்தையா மாத்த ட்ரை பண்றேன். அதுதான் வந்து அந்த காயம் நமக்கு பட்ட உடனே மருந்து போட்ட ஒரு ஃபீல். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த "யாரோ வச்சு கிளிமேலு" அதே படத்துல வந்து "பாவங்களை மீண்டும் மீண்டும்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுவும் என் பிளேலிஸ்ட்ல இந்த 2 பாட்டுமே இருக்கு. ஆக்சுவலா ராம், யுவன் இந்த காம்போல இருக்க எல்லா பாட்டுமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. இதுல இந்த "பாவங்களை" பாட்டு வந்து ஒரு மாரி சப்மிசிவான சாங். நம்ம "அன்பாலனே" சாங்க்கு பேசியிருப்போம். பர்சனலா ஒரு கடவுள பார்த்து கடவுளுக்கும், அவருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதான். பட் என்ன எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேஷன்ல ஒருத்தன் பாடுற மாரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வயசுல ஒரு 24, 25 வயசுல ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு சின்னதா ஒரு காதல்லயோ, இல்ல அந்த சம்மந்தமா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறான் அப்புட்ன்றப்ப, நம்ம மட்டும் தான் இத பண்றோமா? இல்ல பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல், இல்ல கூட இருக்க நம்மள மாரி இருக்க எல்லாரும் இந்த தப்பு பண்றாங்களா? அப்புட்ன்றப்ப அத அத முறையிட ஒரு இடம் கிடைக்காம ஒரு இடத்துல போயிட்டு, அவரு அந்த மசூதியில இடம் கேட்டு அங்க தங்கியிருப்பாரு. அப்போ வந்து இந்த பாட்டு வரும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. தயவுசெய்து இதுவரைக்கும் யாராச்சும் கேட்காம இருந்தீங்கன்னா கேளுங்க. உங்களுக்கு "பறவையே இங்க இருக்கிறாய்" எப்படி அந்த மாரி ஒரு இம்பாக்ட்டோ, அதே மாரி தான் இந்த "பாவங்களை மீண்டும் மீண்டும்" பாட்டு. ரொம்ப சூப்பரான பாட்டு. அவ்வளோ ஒவ்வொரு லைன்ஸுமே கோல்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாங்க. கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பேரன்பு படம். ரொம்ப சூப்பரான படம். ஆக்சுவலா வந்து சூப்பரான படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ரொம்ப முக்கியமான படம் என் லைஃப்‌க்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மம்முட்டி சார் நடிச்சிருப்பாரு. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல படம். அந்த படம் வந்து என்ன சொல்றது? லைஃப் பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவே எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒவ்வொரு அத்தியாயம் அந்த கதை வந்து பிரியும். சின்ன சின்ன வாய்ஸ் ஓவர் வரும். அவர் அந்த ஸ்பெஷலைஸ்டு கிட் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவரு அடுத்தடுத்து ட்ராவல் பண்ற ஒரு ஜர்னி ஒண்ணு இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுமே கூட போயிட்டு, கடைசியா ஒரு பெரிய ரிலீஃப் எடுத்துட்டு நம்ம என்னவா மனச மாத்திக்கிட்டு அந்த ஜர்னிலருந்து வெளிய வரோம். லிட்டரலி மம்முட்டி சாருக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குமோ, அத ஆடியன்ஸா நானுமே அனுபவிச்ச மாரி இருந்துச்சு. அவ்ளோ எதார்த்தமா பியூட்டிஃபுல்லா கிராஃப்ட் பண்ணியிருப்பாரு. சான்ஸே இல்ல இப்படி ஒரு படம் இது பண்ண முடியுமா? நம்மளும் நெறைய வேர்ல்டு சினிமால கேள்விப்படுறோம். அதெல்லாம் இப்படி எடுத்திருக்காங்க. இவ்வளோ டெக்னிக்கலா இருக்கு. இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ட்டு. பட் சம் ஃபிலிம்ஸ் வந்து அது மூலியமா நமக்கு கிடைக்கிற ஃபீலிங்க வந்து என்ன டெக்னிக்கல் வச்சும் ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு தோணும். அதுல ஒரு கண்டிப்பா முக்கியமான படம் வந்து பேரன்பு தான். ஆப்வியஸ்லி அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, அது அவ்வளோ எவாலுவேஷன் அதுல நடக்கும். அவர் என்னென்னமோ அவருக்கு மைண்ட்ல வரும். நெறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்காக ட்ரை பண்ணி பார்ப்பாரு. பியூட்டிஃபுல்லா அதுல டயலாக் வரும். கருப்பா, ஒல்லியா, குட்டையா இந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அது இயற்கை தான். அந்த இயற்கைய வந்து அப்படியே நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு முன்னாடியுமே பெருசா உருவ கேலியோ இந்த இதெல்லாம் பண்ணதில்ல. பட் நம்மள மீறி ரொம்ப நார்மலைஸா நம்ம அந்த குண்டா இருக்கான், ஒல்லியா இருக்கான் இப்படிலாம் சொல்லி கலாய்க்கிறதுலாம் இருக்கும். அது தவறி கூட நம்ம வாயிலருந்து வந்துறக்கூடாதுன்றது எனக்கு தீர்க்கமா ஒரு முடிவெடுத்த படத்துல முக்கியமான படம் இந்த பேரன்பு. அவ்வளோ பேரன்பா இருந்துச்சு அந்த படம். ஸோ எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து ராம் கிரியேட் பண்ணியிருக்கார். ஜஸ்ட் 4 படம் தான். பட் இத்தன வருஷமா 2007லருந்து படம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா, ரெகுலரா ஒரு படம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தவங்க மேபி ஒரு 90ஸ்ல பொறந்தவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட லைஃப்ல ஒரு முக்கியமான ஃபேஸ் எல்லாம் ராம் சார் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நமக்கு குடுத்து, மைண்ட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, ஒரு பக்குவப்படுத்தி நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போன மாரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கற்றது தமிழ் வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது பார்க்குறீங்க. ஒரு லேர்னிங்கு, ஒரு பக்குவம் கிடைக்கும். அடுத்து ஒரு தங்க மீன்கள் பார்க்குறீங்க. ஃபேமிலி மேனா ஆகுறீங்க. ஒரு பக்குவம் கிடைக்கும். தரமணி பார்க்குறீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பில்டு கிடைக்கும். பேரன்பு பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு சட்டிலான, காமான ஒரு மைண்டுக்கு போயிர்றீங்க. ரொம்ப ஒரு பக்குவமான நிலைமைக்கு போயிர்றீங்க. இப்ப பறந்து போன்னு சொல்லி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூப்ட்டுருக்காரு. சொன்னாரு. எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லா கடனுமே இருக்கு. ஜஸ்ட் இப்படி பறந்து பார்த்துட்டு வருவோமே! ஒரு ரிலீஃபா இருக்குமே! அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்காரு படத்த பத்தி. இந்த படத்துலயும் யுவன் தான் மியூசிக் போடுறதா இருந்தது. ஐ மீன் சாங்ஸுமே அவரு பண்றதா தான் இருந்துச்சு. அவரே சொன்னாரு. பட் அவரு டைம் இல்லாதனால சாங்ஸ் மட்டும் சந்தோஷ் தயாநிதின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுலயுமே யுவன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கஷ்டம் வந்தாலும்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அ பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் யுவன் தான் போட்டிருக்காரு. இந்த பழைய யுவன் இதெல்லாம் சும்மா மீம்லாம் அப்பப்போ போடுவாங்க. ஆக்சுவலி அவருக்கு நல்ல படம் வரப்ப
எப்பயுமே அவரோட அவுட்புட் செம்மையா தான் இருந்திருக்கு. எனக்கு ஒரு நாளும் இவ்வளோ சூப்பர் படம், யுவன் வந்து சொதப்பிட்டாருன்னு நான் ஒரு படம் எனக்கு பார்த்த மாரி ஞாபகமே இல்ல. அது நீங்க இந்த செகண்ட் அவர் கம்போஸ் பண்ற படத்த கூட சேர்த்து வச்சுக்கலாம். எனக்கு கேரண்டியாவே சொல்ல முடியும். ஒரு நல்ல படம் இதுக்கு யுவன் சொதப்பிட்டாருன்னு எனக்கு எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த படத்தோட அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல காம்பினேஷன் வரும்போது அவருமே டபுள் எக்ஸ் ஸ்பீடா இருப்பாரு. ஸோ, நம்ம பறந்து போல வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேவரட்டா என்னென்ன யுவன் பாட்டெல்லாம் ரசிச்சோமோ, அதுக்கு தீனி போடுற மாரி இந்த பிஜிஎம்ஸ்லாம் இருக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மதன் கார்கி அதுல எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ, அவரோட தமிழ் ஹேண்டலிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவரு, ராம் அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங் காம்போவா இருக்கு. ஏன்னா, நாமத்துக்குமார் ரொம்ப எளிமையான தமிழ்ல ஒரு தத்துவம்லாம் இது பண்ணுவாரு. மதன் கார்கி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள போய் அங்கருந்து வார்த்தைகள எங்கேயாச்சும் எடுத்து, அத அந்த கதையோட்டத்துக்கு ஃபில் பண்ணுவாரு. அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம யோசிச்சு, யோசிச்சு சிலாகிக்கலாம். அதுல வந்து இப்படி எழுதியிருக்காரு, அப்படி எழுதியிருக்காரு, இந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு. ஸோ வந்து இந்த காம்போவே ஒரு எக்ஸைட்டிங்கான காம்போ. நானும் பறந்து போ படம் பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் பாருங்க. நான் அடுத்த கன்னல்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய்.